இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் நம்முடைய பல்கலைக்கழகங்களில் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த சிந்தனையை நாம் வரவேற்க வேண்டும். அதில் தான் நம்முடைய நம்பிக்கை இருப்பது என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம் சொன்னார். 2005 தான் நமக்கு தெரிஞ்சு இந்த உயர்கல்விங்கிறது WTOவில் தாரைவாத்து கொடுக்கறதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சது. ஆனால் அதற்கு முன்னாலே 1998 அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது மேற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு சிலர் வந்திருந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரிலாம் கொடுக்க வேண்டாம், நான் எங்களோட டிகிரி கொடுக்கலாம். எதுக்காகன்னு கேட்டால், ஆஸ்திரேலியா டிகிரி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நிறைய ஃபீஸ் சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஃபீஸ் நிறைய கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அந்த லாபத்திலிருந்து ஒரு பங்கு ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் பாக்கி பங்கை வச்சுட்டு உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய வசதிகள்லாம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்போது அவர் சொல்வது என்னன்னு சொன்னால், இது போன்ற அரசாங்கத்துடைய முயற்சிகள் பின்னால் வந்தாலும் அதற்கான ப்ராசஸ், செயல்பாடுகள் என்பதெல்லாம் அதற்கு முன்னாலேயே நடந்துட்டு தான் இருந்தது. அதே போல தான் இன்றைக்கும் இந்த கேட்ஸ் விஷயங்கள் எல்லாம் அரசாங்க அளவில் இன்றைக்கு முன் வந்தாலும் இதற்கான முயற்சிகள், கள ரீதியான இதற்கான செயல்பாடுகள் என்று தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னொன்று, நாளைக்கு வரப்போது பற்றி சிந்திக்கணும் என்றாலும் இன்றைக்கு களத்தில் நடப்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அது வந்து அரசாங்கத்திற்கும் கொள்கைக்கும் வருவதற்கு முன்னாலேயே நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். கேட்ஸை பற்றி சொல்லும் பொழுது, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், அதுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்வது, கல்வி என்பது ஒரு சேவையாக, சந்தையில் விற்கப்படும் ஒரு சேவையாக கொண்டு வரப்படுகிறது. இது வந்து மிக அடிப்படையான ஒன்று, நாம் எதிர்க்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் கல்வி என்பதை நாம் ஒரு உரிமை என்று பார்க்கிறோம். உரிமை என்று நினைக்கும் கல்வியை வர்த்தக பொருளாக, சந்தையில் வர்த்தகம் செய்யும் ஒரு பொருளாக பயன்படுத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது. இவங்க சொல்லியிருக்கிற இந்த பட்டியலில் கல்வி என்பது நைட் கிளப்ஸ், பியர் பப்ஸ், அதெல்லாம் அதோட சேர்ந்து வருது அப்படிங்கிறதையும் சொன்னார். இதில் மாணவர்களை ஒரு கன்சியூமர்ஸாகத்தான் பார்க்கிறாங்க, நுகர்வோராக பார்க்கும் பொழுது கல்வி என்பது ஒரு வர்த்தக பொருள், மாணவர் என்பது நுகர்வோர். அப்போ நுகர்வோர் தாம் பயன்படுத்துவதற்கு தகுந்தாற் போல அதற்கான கட்டணத்தை செலுத்துவது, யூசர் பேஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. இதை தான் முக்கியமாக கொண்டு வருதான் இந்த அஜெண்டாவில் அடிப்படையாக அவர் சொன்னார். இது ஏன் நாம் இதை பற்றி நாம் மிகவும் கவலைப்பட வேண்டும்? 1999 அன்றைக்கு வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த காலத்திலிருந்து பாரிஸில் சொன்னது பற்றி ஒரு மேற்கோளாக சொன்னார். என்னவென்று சொன்னால், உயர்கல்வியில் இருக்கக்கூடிய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நலன் என்பது ஒவ்வொரு மாணவருக்கும் தனிமனிதராக கிடைக்கிறது. அதனால் இது வந்து இதில் எந்த சமூகத்திற்கோ நம்முடைய நாட்டிற்கோ இதனால கிடைக்கும் பலன் எதுவும் கிடையாது. நீங்க படிச்சா நீங்க வேலைக்கு போறீங்க, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பலன் என்பதால் நீங்க தான் இதுக்கு காசு கொடுக்கணும். இதற்காக அரசாங்கம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று. அப்போ இன்றைக்கு பேசப்படுவதற்குரிய அடிப்படை 1999 அவர் சொல்றார். அதுவும் அரசாங்கத்தில் ஒரு யூனியன் மினிஸ்டராலேயே சொல்லப்பட்டது, உயர்கல்விக்கு அரசாங்கத்துடைய, கவர்மெண்ட்டுடைய செலவீடு என்பது தேவையே இல்லை என்பது. அதற்கு பிறகு பிர்லா அம்பானி ரிப்போர்ட்டிலிருந்து பல விஷயங்கள் சொன்னார். மிக முக்கியமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க அடிப்படை கல்வி, பள்ளி கல்விக்கு வேணும்னா அரசாங்கத்துடைய செலவீடு இருக்கலாம், ஆனால் உயர்கல்விக்கு தேவையே இல்லை. சந்தை இங்கே உள்ளே வர தயாராக இருக்கிறது, பங்கேற்க தயாராக இருக்கிறது. நீங்க உயர்கல்வியை முழுக்க முழுக்க சந்தையிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ சந்தை என்று வந்தால் அவர்கள் எந்த மாதிரியான கல்விக்கு முக்கியத்துவம் தருவார்கள்? அவர்கள் அறிவியல் மனப்பான்மைக்கு, அறிவியல் கண்ணோட்டத்திற்கு, வரலாற்று உணர்விற்கு, இதற்காக யாரும் முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க? அப்போ சந்தை நடத்தும் கல்வி என்பது எத்தகையதாக அமையும்? இது ஒரு மீண்டும் நம் நாட்டில் பிளவுபட்டிருக்கும் சமூகத்தில், ஜாதி ரீதியாக பிளவுபட்ட சமூகத்தில் ஒரு புதிய உயர் ஜாதி கீழ்ஜாதியை உருவாக்குவதற்கான முயற்சி என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டார். இன்னொன்று அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சந்தை உள்ளே வரும் பொழுது, இந்த கேட்ஸ் ஒப்பந்தத்தில் நீங்க உள்ள போகும் பொழுது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொன்னார், அதை நீங்க உருவாக்கணும். இது யாருக்காக? என்றைக்கும் சந்தைக்கு தேவையான முயற்சிகள் எது இருந்தாலும் வரவேற்கப்படும். அதை எதிர்க்கக்கூடிய எது இருந்தாலும்
அது நிராகரிக்கப்படும், நிராகரிக்கப்பட வேண்டும். இதுல உங்களுக்கு எந்த விதமான சாய்ஸும் கிடையாது. நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட பிறகு எந்த நாட்டிலிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் கல்வியில் உள்ளே வரலாம். நீங்க யாரும் வரலாம் கூடாது என்று நிர்ணயிக்க முடியாது. அதே போல நாட்டிற்குள்ள பல்கலைக்கழகங்கள் செய்யும் அன்றாட பிராக்டிசஸ்ல கூட இந்த சந்தைக்கு எதிராக முயற்சிகள் எடுத்தால் அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிலிருந்து வருவாங்க, மேலிருந்து இதை தடை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும். ஸோ அவர் முக்கியமா சொன்ன பாயிண்ட் இங்க என்னன்னு சொன்னா, கையெழுத்திட்ட பிறகு நம்முடைய இதில் தலையிடும் சுதந்திரம் முழுக்க முழுக்க பறிக்கப்படும் என்பது. இதுடைய பல சில அம்சங்கள் சொல்லலாம். ஒண்ணு, சந்தை உள்ளே வரும் பொழுது எந்த விதமான கல்வி விளைவுகளை எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மெஷரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்சர்வபிள் அண்ட் மெஷரபிள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரிக்ட்லி குவான்டிஃபையபிள் சொல்றாங்க. அப்போ கல்வியில் தேர்ச்சி நிலை என்பதை, ஒருவர் கல்வி பெற்றவர் என்பதை நீங்க முழுக்க முழுக்க இது போன்ற பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி குவான்டிட்டிஸா கொண்டு வரும் பொழுது, மீண்டும் சொல்லலாம், எப்படி வரலாற்று உணர்வோ சமூக உணர்வோ சமூகத்திற்காக பாடுபடும் நினைவு இதெல்லாம் எங்கேருந்து வரும்? இதை நம்ம நினைச்சு பார்க்கணும்னு சொன்னார். இதை பற்றி பேசும்பொழுது கொத்தாரி கமிஷனுடைய அறிக்கையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு வரியை குறிப்பிட்டார். ஒரு பல்கலைக்கழகம் என்பது மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்த ஒரு கல்வி சமூகமாக இயங்க வேண்டும், உண்மையை தேடும் ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகமும் ஒரு கோழைத்தனமும் சேர்ந்து இருக்க முடியாது. இது பல்கலைக்கழகம் என்பது மக்களின் மனச்சாட்சியாக இயங்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி மனச்சாட்சியாக சந்தை நடத்தும் பல்கலைக்கழகம் இயங்குமா என்பதை நாம் நிச்சயமாக கேள்விக்கு எழுப்ப வேண்டும். இறுதியில் இப்படி இருந்தால் இதை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மிடம் உள்ள கல்வி முறையை மாற்ற வேண்டும் என்பதில் ஐயமே இருக்கக்கூடாது. இன்று நம்மிடம் நம்முடைய கல்வி முறை என்பது 117 பேர் தான் உள்ள வருவது. பெரும்பாலும் பங்கேற்பு மிக மிக குறைவானது. அதுவும் தலித்துகள், முஸ்லிம்கள், பெண்கள் என்று பலவிதமான சமூக பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இயங்குகிறது. இதை மாற்ற வேண்டும் என்பதில் ஐயப்பாடே கிடையாது. ஆனால் எத்தகைய மாற்றம் என்பதுதான். இந்த சூழ்நிலையில் இந்த கேட்ஸ் ஒப்பந்தம் மூலமாக இதை முழுக்க முழுக்க சந்தைக்கு கொடுப்பதை நாம் எதிர்த்தாக வேண்டும். புதிய ஒரு கல்வி முறையை உருவாக்க வேண்டும். சமமான ஜனநாயக முறையை அமல்படுத்தும் ஒரு கல்வி முறையை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அம்பேத்கருடைய ஸ்லோகன்ஸ் சொல்லலாம், அதோடு சேர்ந்து முடித்தார். நன்றி, வணக்கம்.